ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஹை பஃப் ஸ்லீவ் எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 3 அளவு தான் மெயின். ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, அம்ஹோல் அளவு தான் மெயின். கீழே இருக்கிற அளவு வந்து கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறக்கான அளவு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ கிளாத்தை நான் 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். க்ளோசிங் சைடு நம்ம பக்கமும் ஓப்பனிங் சைடு கரப்பாகம் வந்து 4 பாகம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எப்படி ஸ்லீவ் கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கரபாக இருக்கிறதுனால அந்த லைனுக்கு நம்ம அதை கட் பண்ணியிருக்க ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சில் நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விடுவோம்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் லைன் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட ஃபுல் லென்த் வந்து 11 இன்ச். இந்த 11 இன்ச் கூட கீழே அடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து டோட்டலாக நான் வந்து 12 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். அது கீழே லைன் மார்க் பண்ணல, அதுலேருந்து 12 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் 12 இன்ச்சு அது நேராக மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு, அதாவது கை சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 இன்ச் வருது. அந்த 13 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 6.5 இன்ச் வருது. அந்த 6.5 இன்ச்சை நம்ம கீழே 2வது லைன் மார்க் பண்ணோம்ல, அதிலிருந்து 6.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆர்ம் கேப் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆர்ம் ஹோல் -1 டிவைட் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளுக்கு 4 இன்ச் வருது. அந்த 4 இன்ச்சை லென்த் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 4 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மார்க்குக்கு நேராக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அண்டர் ஆர்ம் லென்த் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம மைனஸ் பண்ணி ஒரு அளவு வச்சோம்ல, ஆர்ம் ஹோல் வந்து 9 இன்ச் இருந்துச்சு, -1 இன்ச் பண்ணால் 8 இன்ச் வந்துச்சுல, அந்த 8 இன்ச் தான் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோம். அண்டர் ஆர்ம் கேப்போட லென்த்லேருந்து அதோட வித்துக்கு 8 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக ஒரு 2 இன்ச் விட்டுக்கலாம். 6 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சும் 8 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சும் விட்டுக்கலாம். இப்போ இந்த 8 இன்ச்சும் 6 இன்ச்சும் விட்டோம்ல ஃபஸ்ட் லைன், அதுக்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரீம் அலவன்ஸ் விட்டோம்ல, அதுக்கு ஒரு மார்க் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவ்க்கு இம்பார்ட்டன்ட் கர்வ் தான். அந்த கர்வ் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு லென்த்துக்கு எடுத்தோம்ல ஒரு லைனு, அந்த லைன்லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சுக்கும் 8 இன்ச் வச்சோம்ல, அதுக்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த லைன்லேருந்து நம்ம சென்டரை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு எனக்கு 7.5 இன்ச் வருது. அந்த 7.5 இன்ச்சை டேப்பை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கர்வ் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மார்க் பண்ண சென்டர் பாயிண்ட்டுக்கும் 1.5 இன்ச் மார்க் இருக்குல்ல, அது ரெண்டுக்கும் நம்ம வந்து 1/4 இன்ச் கேப்பில் அந்த மெயின் ட்ரா பண்ணிக்கிற லைன்லேருந்து 1/4 இன்ச் கேப்பில் ஒரு மார்க் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் மார்க்குக்கும் 8 இன்ச் மார்க்குக்கும் இருக்கிற இடத்துலேருந்து கீழ் லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் ஜாயின் பண்ணல, அந்த கர்வ்லேருந்து மேலே 1/4 இன்ச் கேப் விட்டோம்ல, அந்த மார்க் பண்ணி அதுலேருந்து சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அது தொட்டுட்டு கீழே அப்படியே அந்த கர்வை 8 இன்ச் கூட ஜாயின் பண்ணி விட்டுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கர்வ் எப்படி மார்க் பண்ணல அப்படின்னா, அந்த 1.5 இன்ச் இருக்குல்ல, அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சும் ஃபஸ்ட்டு வரைஞ்ச கர்வ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சும் கீழே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச் லைனில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரா பண்ணோம்ல, அதுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம 1/4 இன்ச் கேப் விட்டோம்ல மேல் லைன்லேருந்து, அதையும் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இப்போ அந்த கர்வ்லேருந்து எடுத்தோம்ல, அதையும் 1/4 இன்ச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 8 இன்ச் கூட ஜாயின் பண்ணி விட்டுடுறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கர்வ் வரைகிறது ரொம்ப ஈஸி. இதே மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மல் ஸ்லீவ் எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹை பஃப் ஸ்லீவ் இதுலேயே எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லென்த்துக்காக மார்க் பண்ண லைன்லேருந்து நான் ஒரு 3 இன்ச் லென்த் எடுத்துக்கிறேன். வித்து அதே 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் அதை ஒரு 1.25 இன்ச்சில் ஒரு கர்வ் மாதிரி போட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கர்வ் வரைஞ்சதை ஃபஸ்ட்டு கர்வ் வரைஞ்சோம்ல, அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடணும் அது ரெண்டையும். நம்மளுக்கு ஹை பஃப் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது எப்படி வாங்க கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மெயின் என்ன அப்படின்னா சிசர் கட் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எங்கெங்கே சிசர் கட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். சிசர் கட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கர்வ் எப்படி கட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு 2 கிளாத் வந்து இதை எடுத்துகிட்டு கீழே 2 கிளாத் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஃப்ரண்ட் கர்வை நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கும் சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ச் மார்க் பண்ணோம்ல, அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.